காஞ்சிபுரத்துலேருந்து வந்து நம்ம ஏர்போர்ட் ட்ராப் பண்ண ட்ரிப்போட ஸ்க்ரீன்ஷாட்டுங்க இது. அடுத்ததாக நம்ம இங்கே ஏர்போர்ட்லேருந்தே வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ட்ரிப் எடுத்தோம் ராமபுரம். அது வந்து அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு. அங்கே ராமபுரத்தில் என்னால் தொடர்ந்து வீடியோ எடுக்க முடியல. ராமபுரத்தில் இருந்து ட்ராப் பண்ணதுமே எனக்கு அங்கேருந்து தாம்பரம் ஸ்டேஷன் அடிச்சிச்சு. தாம்பரம் ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அங்கேருந்து ஐயப்பன்தாங்கல் ட்ரிப் அடிச்சிச்சு ரேபிட்டோவில். ஸோ உடனே அடுத்தடுத்து எனக்கு ட்ரிப்பு வந்ததுனால என்னால் தொடர்ந்து வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தாங்க ஐயப்பன்தாங்கல்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பை முடிச்சாச்சு. மொத்தம் டோட்டல் அமௌண்ட் இது மட்டும் பார்த்தோம்னா 2000 சம்திங் ஆகுது. நான் ஓட்டலான்னு தான் பார்த்தேன், தூக்கம் இல்லையா முதல்ல நைட்டு வேறு தூங்கலை. ஸோ அப்படியே தான் கண்டினியூஸாக ஓட்டிக்கிட்டு இருந்தோம். கண்ணு வேறு அப்படியே ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ரூமுக்கு போவோம். அங்கேருந்து இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர் சம்திங் தான் வந்துச்சு. அப்படியே ரூமுக்கு எம்டிஸ்ட்டு போயிடலான்ட்டு எம்டிஸ்ட்டு போயிடுச்சு. மொத்தம் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 சம்திங் வரும்னு நினைக்கிறேன், நிப்பாட்டாமல் ஓட்டுனதில் ஓரளவுக்கு. ஸோ நிப்பாட்டாமல் ஓட்டினா கையில் ஒரு அமௌண்ட் நிற்கும். ஆனால் செலவெல்லாம் நீங்கள் சிஎன்ஜி அதுக்கப்புறம் இந்த கமிஷன் இதெல்லாம் போக நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம்னா ஒரு 4லேருந்து ஒரு 4,500 வரைக்கும் மேக்ஸிமம் நிப்பாட்டிக்கலாம். அப்ராக்சிமேட்டாக நான் கணக்கு பார்க்கல. ஸோ மேக்ஸிமம் சொல்கிறேன் நான். அவ்வளோதாங்க முடிஞ்சு. ஆனால் பொழப்புன்னு பார்த்தோம்னா 2-3 பெரிய ட்ரிப்பில் ரொம்ப சொதப்புனாங்க. தேவையில்லாத நிறைய கசகசன்னு வந்துச்சு. நான் நிறையா தான் சொல்லலை, நிறைய கஸ்டமர் பற்றி போடணுமா நிறையா போட்டுக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு விதமாக வர்றாங்க. நான் அவங்கள பற்றி ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சேன்னா வீடியோ லென்த்தாக போய்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு 10-20 போஸ்ட்டு கஸ்டமருக்கு மட்டுமே போடுற மாதிரி ஆகி போகும் போல். இன்னும் வரும், ஒவ்வொன்றா வரும். நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, அது போக சொல்லியிருக்கீங்க. நிறைய பேருக்கு இவ்வளோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குங்க, எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதோட அவேர்னஸ் வீடியோ நிறையா வரிசையாக வருங்க. அடுத்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. பிடிச்சா ஒன்றும் பண்ண வேணாம்.